இந்த சைனாக்காரனை நம்பினதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நம்ம கஸ்டமர் சைனாலேருந்து ஒரு லைட் வாங்கியிருந்தாங்க. அதை அசம்பிள் பண்ணணும்னு நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போயிருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு எலிமருந்து சீட்டை வச்சுருக்காங்க. எலிமருந்து சீட்டு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் என்ன பிரிண்ட் பண்ணிக்கணும்னு தெரியக்கூடாதுன்னே ஒரு பிரிண்ட்டை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் 194 ஸ்டோன்ஸ் அந்த ரோப்போட தொங்கும். அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு பேஸு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸில் தான் நம்ம இந்த ரோப்பெல்லாம் மாட்டணும். அதுலேயும் நம்பர் போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ரோப்பையும் எந்த பொசிஷனில் மாட்டணும்னு நம்ம கண்டுபிடிக்கிறக்கே ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. அது நம்ம குத்து மதிப்பாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மாற்றி மாட்டினோம்னா அதோட பொசிஷன் எல்லாமே மாறும். ஒவ்வொரு ரோப்பும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மாட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இதோட அவுட்புட்டை நான் கடைசியில் வீடியோவில் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.